சண்டை போடுறப்ப என் புட்டி கடிச்சு போட நீங்க இல்லைங்க, நீங்க போகும்போது கேட்டு ஓடுனீங்கல்ல, அப்ப நான் கூட இந்த கம்பெனியில் அடிச்சதில்ல, தொடச்சுக்கிட்டே போனீங்களா? கடிச்சதில்ல, அவங்க அடிச்சது கடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஆமா, ஏன் இப்ப வேகமா வந்தீங்களா? அது எதுக்குன்னு கேட்டேன். சரி, நாங்க வந்து யாரு தெரியுமா? யாரு? நாங்கெல்லாம் கொங்கு 24 கோணம் 32 56 தேசத்துக்கு படைத்தலைவர். உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு அப்படியா? ஆமா, எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு வேகத்துல வந்திருக்கிறீங்க. உங்க பேர் உங்களுக்கே தெரியாம தடுமாறுறீங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க எல்லாம் தலை. சரி, போயிட்டு போதுங்க. ஏன்னா நீங்க அடிக்க வந்தீங்கல்ல, அப்ப நான் பயந்துகிட்டு. ஆமா, எதுக்காக இப்படி வந்தேன், எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? சாமி, என்னுடைய பெரிய ஆண்டவர் சத்தியம் சென்று விட்டார் வெள்ளங்குளம். அதற்கு பிறகு என்னுடைய சின்னாண்டவரை சவாரி செய்யக்கூடிய அசுவம் தெரியுங்களா உங்களுக்கு? அசுவத்தை பார்த்தது இல்லையா? குதிரைன்னு சொன்னாதான் தெரியுமோ? அந்த அசுவத்திற்கு கொண்டு வைத்துக் கொண்டிருந்தேன். சரி, அந்த நேரத்தில் இந்த பாவிக்கு கொஞ்சம் பசி அதிகமாகி விட்டார். பசியா? ஆமா. சரி, அதை எடுத்து கொஞ்சம் கொள்ள சாப்பிட்ட காரணத்தால் என்னுடைய சின்னாண்டவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? என்ன செஞ்சார்? சவுக்கு எடுத்து அடியுண்டு அடித்து இந்த பாவி அடி தாங்க முடியாமல் அந்த கோட்டை தெரியுது பாத்தீங்களா உயரமா? அந்த கோட்டையை 16 அடி தாண்டி ஓடி வந்து பாக்குறேன். ஆனா உங்களை பார்க்க ரொம்ப கர்ம பூஜையா இருக்கிறீங்க, ரொம்ப பசிங்க. இங்க இத்தனை பேர்த்துக்கு நீங்க கஞ்சி கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் படுக்க வச்சிருக்கீங்க. நீங்க வாரி வளர்ந்து பெரிய வரல. இந்த பாவிக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்துவீங்க. அதெல்லாம் சரி, சாப்பாடு போடணும்னா எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்படி என்ன செய்யணும்? இல்ல, வையமலை சேர்ந்தது நெல்லிவர் நாடு போறது வழி தெரியல. சுத்தமா தெரியலையா? தெரியல.